இவ்வாறான ஒரு சூழ்நிலையில் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் விசாரணைகளை சீர்குலைக்க கம்மன் பில் விமல் திலித் பெரும் சதி செய்வதாக குற்றப்புலனாய்வு திணைக்களம் நீதிமன்றத்துக்கு அறிவித்திருக்கிறது என்பதான ஒரு செய்தியை தினக்குரல் பத்திரிகை இவ்வாறு பிரதான தலைப்புச் செய்தியாக கொண்டு வருகிறது. எனவே உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்கள் தொடர்பான விசாரணைகளுக்கு மறைமுக தடைகளை ஏற்படுத்தி விசாரணைகளை சீர்குலைக்க அரசியல் பின்னணியை கொண்ட குழு ஒன்று திட்டமிட்ட ரீதியில் செயற்பட்டு வருவதாக குற்றப்புலனாய்வு திணைக்களம் கொழும்பு கோட்டை நீதிவான் நீதிமன்றத்துக்கு அறிவித்திருக்கிறது. இது திட்டமிட்ட செயல்களுக்கு பின்னால் உதய கம்மன் பிளவு மற்றும் திலீப் ஜெயவீர் ஆகியோர் இருப்பதாகவே இந்த குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன. இது தொடர்பில் வெளியாக இருக்கிற தகவல்கள் பற்றி நாங்கள் அவதானத்தை செலுத்தும் போது திலீப் ஜெயவீர உள்ளிட்ட அரசியல்வாதிகள் மற்றும் அரசியல் தொடர்புடைய நபர்கள் இருப்பதாகவும் குற்றப்புலனாய்வு திணைக்களம் கூறுகிறது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான விசாரணைகளை அடிப்படையாக கொண்டு கைது செய்யப்பட்டு தற்போது தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள முன்னாள் அரசு புலனாய்வு பிரதானி சுரேஷ் சலை கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளமை தொடர்பில் குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் நேற்று திங்கட்கிழமை கோட்டை நீதிவான் நீதிமன்றத்துக்கு இடையீட்டு மனு ஒன்றினூடாக அறிவித்த போது இந்த விடயத்தை கூறியிருக்கிறார்கள். தடுப்பு காவலில் உள்ள சந்தேக நபரான சுரேஷ் சலை இந்த விசாரணைகளுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் வகையில் செயற்பட்டு வருவதாகவும் அவருக்கு வெளியில் இருந்து உதய கம்மன் பிளவு விமல் வீரன்ஸ் மற்றும் திலீப் ஜெயவீர போன்ற அரசியல் பின்னணியை கொண்டவர்கள் ஆதரவளித்து வருவதாக குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் நீதிமன்றத்தில் குறிப்பிடுகிறார்கள். உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதலுடன் தொடர்புடைய இதுவரை வெளிவராத அரசியல் பின்னணிகள் மற்றும் அரசியல் தொடர்புகள் தொடர்பான விசாரணைகள் இடம்பெறும் நிலையில் அதனை தடுக்கும் நோக்கிலே இந்த குழுவினர் திட்டமிட்டு விசாரணைகளுக்கு முட்டுக்கட்டை போட்டு வருவதாக நியாயமான சந்தேகம் எழுந்துள்ளதாக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினர் நீதிமன்றத்துக்கு மேலும் இவ்வாறு குறிப்பிட்டிருக்கிறார்கள் என்பதும் இங்கே நாங்கள் அவதானிக்கத்தக்க முக்கிய செய்தியாக அமையப்பெறுகிறது.